Hi guys, welcome to IMO. ஹாய். AKNG, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஒன் மோர் டைம் நம்ம சினிமாவை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ சினிமாவில் நம்ம பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து நிறைய படம் பார்த்திருக்கோம் ஹாலிவுட் லெவல்ல. வெப் சீரிஸ் பார்த்திருக்கிறோம். ஒரு அதே மாதிரி நம்ம பக்கத்து தெலுங்கு ஸ்டேட்ல மூவி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய படம் பார்த்திருக்கோம். ஆனாலும் நான் என்னதான் ஒரு பயங்கர இப்ப புஷ்பாலாம் நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண படம். ஸோ இந்த மாதிரி படம் பார்த்தா கூட ஒரு சின்ன படம், ஒரு சின்ன சீன் வந்து நம்மள ஏதாவது ஒரு இடத்துல வந்து பயங்கரமா ஒரு அளவச்சிருந்தே சொல்லலாம். ஏன்னா நான் ஐ திங்க் ஒரு சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் சொல்ல விரும்பல. ஆனா அந்த படம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது தியேட்டர்ல என் பக்கத்துல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சீன் வந்து எனக்கு அது வந்து எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு நார்மல் சீன் தான். எப்படி சொல்றது, ஓகே இது ஒரு நார்மல் சீன். ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டா அப்படியே என்ன என்ன இந்த சீனு கல்றேன்னா அது உனக்கு புரியாது பாஸ் அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி நமக்குள்ள எமோஷனலா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சீன் இருக்கும். இந்த சீன் எல்லாம் பார்த்தா இப்ப என்ன எல்லாம் கேட்டீங்கன்னா, நான் நட்புக்காக படம் பார்த்திருப்பீங்க. சரத்குமார் அந்த மீசக்கார நண்பா சாங் அதெல்லாம். அந்த படத்தை போட்டு அந்த கிளைமேக்ஸ் அந்த சீனை பார்த்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்க ஆரம்பிச்சிரும். நம்ம அந்த சின்ன வயசுல எப்படி இருப்போம்னா, அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மறைக்கிறது அப்படி இப்படின்னு பயங்கரமா கெட்டப்பெல்லாம் போவோம். அந்த மாதிரிதான் வாழ்ந்தோம். சோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எம்ஜி, அந்த மாதிரி நீங்க வந்து அந்த சீனை பார்த்தாலே ஒரு எனக்கு ஒரு எமோஷனலா சின்ன வயசுல வந்து அழ ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்னதா கை மாதிரி இருக்கும். அது யாருக்கும் காட்ட விரும்ப மாட்டான். பட் ஆனா அந்த இப்பெல்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீனை பார்த்தாலே ஒரு சே அப்படின்ட்டு ஒரு எமோஷனலா தோண வச்ச மாதிரி ஒரு சீன் தான். என்ன சொல்லுவீங்க? இது ஒரு எம்பாரசிங்கான மூமெண்ட் தான். எங்க தியேட்டர்ல உட்காரும் போது நமக்கு அழுகு வரும். கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டுன்றதுனால காட்டிக்கிறதுக்காக அந்த அழுகு கண்ட்ரோல் பண்றதே ஒரு பயங்கர எம்பாரசிங்கான மூமெண்ட். அதையும் தாண்டி இந்த சில சினிமா எல்லாம் பயங்கரமா சில சீன் எல்லாம் பார்த்தா கண்டுபிடி நான் எப்படின்னா, இப்போ வானம் படத்துல சிம்போட ஆக்டிங் ஒன்று இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து அவர் இறந்துருவாரு. எனக்கு ஏன் அந்த பர்டிகுலர் சீன்ல அது வந்து அவ்வளவு பெரிய தாக்கம் இல்லை அந்த சீனு. அந்த படத்துல ஸ்டார்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஜாலியான கேரக்டர் இருக்கும். பணம் பணம்னு சொல்லி நம்மளும் கூட சேர்ந்து ஓட வைப்பாரு. அந்த இடத்துல திடீர்னு கொஞ்சம் செல்பிஷா இல்லாம திடீர்னு வந்து மத்தவங்களுக்காக இறக்கும் போது ஒரு சீன் இருக்கும். அந்த ஒரு சீனு அவர் இறந்துட்டாரு. அந்த சீன் தான் முடிஞ்சிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வைப்பாங்க. அந்த பையன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கணக்கு போட்டு அவன் படிப்புக்காக இவர்தான் ஹெல்ப் பண்ணாருன்னு. அப்ப இவன் சாங் ஒண்ணு வரும், தெய்வம் ஆகுது எங்கன்னு. நான் எமோஷனலா அங்க இடத்துல பிரேக் ஆயிரும். ஆமா சீன் ஆக்சுவலி அது மியூசிக்கு என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டெத் சீன் மாதிரி காட்டு பயங்கரமான சீனு. இல்ல கண்டிப்பா அது எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சிம்பு வந்து பர்ஃபார்மன்ஸ் வச்சு பிச்சு இருப்பாரு. நீங்க அதே நீங்க தெலுங்குல போன படம் முழுக்க நம்ம ஜாலியா கூட இருந்த கேரக்டர், கூடவே இருக்கிற கேரக்டர் திடீர்னு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இறக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் செல்பிஷா தான் இருப்பாங்க. ஆனா அவர் கேரக்டர் மட்டும் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி காட்டுறோம். சோ பயங்கரமான சீன் அது. கண்டிப்பா அது நம்ம கூட அழுகிற அளவு சீன் இல்லாட்டி கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது செம்மையா கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல. அந்த அவர் சொன்ன மாதிரிதான் கண்டினியூவா சந்தானமா அவரும் ஒரே கூத்தடிச்சு நிற்பாங்க. பயங்கர 40,000 40,000 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய இடத்துல காமெடி வந்துட்டே இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் வந்து செம்மையா அது ஒரு டச் ஆகும். ஏகே உங்களுக்கு அந்த மாதிரி சீனா நீங்க எதை சொல்லுவீங்க? என்ன கேட்டா, நான் வந்து நம்ம ஆண்டவர் படத்துல, மகாநதி படத்துல இருந்து ஒரு 2 சீன் வந்து கம்பேர் பண்ணி பேச போறேன். ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து தூக்கத்துல உளறுற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பென்ஸ் கார் வாங்க போறேன். லண்டன்ல தான் போய் படிக்க போறேன். அப்புறம் நான் ஃபுல்லா ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ்ல பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கண்ல பெனாத்திட்டு இருப்பா. அத நம்ம கமல் பார்த்துட்டு, அது வந்து ஒரு ஒரு அப்பாக்கே உரித்தான ஒரு ஸ்மைலோட பக்கத்துல இருக்கிறவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. என் பொண்ணு அப்படிதாங்க அது அந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீன் வரும். அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்கடா தே ஆசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கெட்ட வார்த்தை நம்மளுக்கு அது. அந்த வார்த்தை சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சும்மா வடிஞ்சு அழுவாரு பாருங்க நம்ம கமலு. அப்பா சாமி! ஆண்டவருடைய நடிப்பு அங்க நீங்க பார்க்கலாம். பிளஸ் அது யாரு பார்த்தாலுமே சரி, அந்த சீன் எல்லாம் சாதாரணமா வந்து நம்மளால கடந்துட்டு போயிடவே முடியாது. அந்த அளவுக்கு உள்ள அப்படியே வெளிய காட்டிக்க முடியாது தான். பட் ஆனா உள்ள அப்படியே நம்மளும் சேர்ந்து அழுவோம், இல்ல ஃபீல் பண்ணுவோம். அது அவங்கவங்க மனநிலைய பொறுத்து.
பட் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான சீன் அது. இப்ப பார்த்தா கூட அது ஒரு மாதிரியா நெஞ்சு நெருடும் அந்த சீன் மட்டும். ஒரு மாதிரியா இருக்கும். இல்ல பேசும்போதே பாருங்க அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. மகாநதி எல்லாம் அது வந்து எப்படி சொல்றது, எப்படிதான் கமல் அவர் வந்து நடிச்சாருன்னே தெரியாது. நடிச்சாருன்னு எல்லாம் சொல்லவே முடியாது அந்த படத்துல. வாழ்ந்திருப்பாரு அதுல அப்பாவாவே வாழ்ந்திருப்பாரு. அந்த அவர் மடியில வச்சுட்டு அங்க அவங்க அந்த ஒரு அந்த திருநங்கைகள் எல்லாம் வந்து பணத்தை கொடுத்து ஆஹ் நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் கையெடுத்து கும்பிடுறது ஒரு ஒரு அந்த காலில் விழுந்துருவாரு. ஃபேஸ் ஆக்ஷன் பண்ணுவாரு. அப்பா சாமி யாரு அப்பா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி என்ன கேட்டாலும் நான் அதே மாதிரிதான் கமல் தான் சொல்லுவான். இந்த கமல் சார் பத்தி தான் சொல்லுவேன். தேவர் மகன் சீன்ல அந்த ஆஹ் அதாவது அவர் சிவாஜி வந்து இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு சீன் வரும் ஆக்சுவலி. அங்க வந்து ஒரு சும்மா ஒரு கிரையிங் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவரு வேஷ்டி சட்டை போட்டு வந்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணுல தண்ணியும் வராது ஆனா அழுவாரு. கையெடுத்து கும்பிட்டு எல்லாருமே பார்த்து அந்த பேக்ரவுண்ட்ல இளையராஜா மியூசிக் வேற. அப்பா ஐயோ அப்பா, அது நிஜமா சொல்றோம் புல்லரிக்கிறோம். அப்படியே அது ஒரு மாஸ் எலிவேஷனா போயிட்டு அப்படியே எமோஷனலா மாத்திடுவாங்க. அது எல்லாருமே பார்த்து அப்படியே அடுத்து நம்ம ஐயா வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு பிஜிஎம் மூலம் பார்க்கும்போது அப்படியே சிலிர்த்து போயிடும். சோ அது எனக்கு வந்து தேவர் மகன்ல பயங்கரமா பிடிக்கும். ஏன்னா தேவர் இல்ல நீங்க மகன்ல நீங்க அந்த சீன் இல்ல நீங்க 2 பேரு கமலபதி சாரை பத்தி சொன்னதுனால எனக்கு ஒரு சீன் சொல்லணும். கமல் சாரோட பர்டிகுலர் சீன். முத்தமிழன் படம். அது ஒரு ஒரு அண்டர்ரேட்டட் முத்தமிழன். அது ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும். கொண்டாட மறந்துட்டோம் நாம. கொண்டாட மறந்துடும் அந்த மாதிரி சீனு. பையனுக்கும் அப்பாவுங்கிற ஒரு கேரக்டர் வந்து படம் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட்டு கொஞ்சம் அப்படி ஒரு டீனேஜ் பாய் ஒரு அப்பாவுக்குள்ள கேரக்டரா இருக்கும். ஒரு சீன்ல வந்து கமலே வந்து எதிர்பாராத ஒரு சீன்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இந்த மாதிரி கமல் வந்து சீக்கிரம் சாக போறான்னு தெரிஞ்சு அவன் பையன் வந்து உட்காருவான். என்னப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, லா படிக்க போறேன்னு சொல்லி கமல் சார் கேட்பாரு. நீ அதுக்கு அவனு சொல்லுவான், இல்ல லா இல்ல எனக்கு நான் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதணும் அப்படின்னு வந்து கமல் கொஞ்சம் ஷாக் ஆகும். ஏன்னா அவர் சினிமா அந்த துறையில இருக்கிறதுனால. சோ அப்ப அவர் ஒரு சீன் ஒன்று சொல்லுவார். அந்த பையன் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த கோடம்பு மொத்தமா நீங்க யாரும் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு அப்பாவோ சரி, அப்பா பையன் தானே வச்சுக்கலாம், இல்ல கமல் சார் வந்து நான் ஒரு ஃபேன் பாய் கூட வச்சுக்கலாம். அவருக்கு பிடிக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு சீன் பார்த்தா எமோஷனல் பில்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அதுவும் சரியான சரி. இன்னைக்கு வரைக்குமே அந்த பிஜிஎம் போட்டுதான் பல எமோஷன்ஸ் என்ன கனெக்ட் பண்ண. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா அந்த பிஜிஎம் ஒன்று வரும். சோ பயங்கரமா அதுலயும் பாருங்க அந்த அல்ற மாதிரி ஒரு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது அழுவும் வராது, தண்ணீரும் வராது. அதை நம்ம ஒரு கண்ணீர் நார்மலா மத்த ஹீரோஸ் அழுந்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சீன்ல ஒரு கம்பீரமா ஒரு பெருமையா நம்ம பையன் நமக்காமன்ற ஒரு சீன் வந்து உள்வாங்கி நடிச்சது அல்டிமேட். ஆண்டவர். நம்ம நிறைய ஆண்டவரை பத்தி பேசினா கண்டிப்பா ஆண்டவருக்கு ஒரு எபிசோட் போடணும். அவர் பண்ண சம்பவம். ஆனா நீங்க அதை தவிர்த்து நீங்க நீங்க இவரு எடுத்துக்கோங்க, நம்ம முத்து ரஜினி படம். நீங்க என்ன ஆண்டவருக்கு ரஜினி சார பெருசா போகவே முடியாது. முத்து வந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படம், அது இல்லைன்னு ஒத்துக்கவே முடியாது. அதுல இருக்கிற எல்லாமே மாஸ் எலமெண்ட்ஸ். அது ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படம். ஆனா அந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு அடி வாங்கிட்டு ஒரு சீன் வரும், அந்த கையெடுத்து கும்பிட்டு. கண்டிப்பா சொல்றேன், அப்படியே தாரத்தரையா தண்ணீர் வரும். அடிச்சு நானா வெளியே தள்ளுற வரைக்கும் நீ போயிடு அப்படின்னு அவர் வந்து சொன்ன உடனே, அவர் ஃப்ரெண்டு வந்து சொன்ன உடனே அவர் திரும்பி பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு போவாரு. அப்படியே அது இன்னொன்னு என்னன்னா, எல்லாருக்குமே அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஷாட் வச்சிருப்பாங்க. யாருக்கு செந்தில்கா இருக்கட்டும், அங்க இருக்கிற சப்பாத்திகா இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. யாருமே வந்து நம்ம ஏறாங்க பிஜிஎம் வேற அப்படியே பிச்சு எடுத்துட்டு போற ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலக ஆரம்பிச்சிடும். அந்த சீன் அப்படி நினைச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு இன்னோசன்ட் பேஸ் இருக்குல்ல, மத்த எந்த இரவும் சூட் ஆகுது. அப்படியா நீங்க அந்த இன்னோசென்ட்டா அவர் பாப்பாரு இல்ல, இப்ப கூட லைட்டா ஒரு ஃபுல் இருக்குது எனக்கு அந்த சீனை நினைச்சா. அந்த மாதிரி ஒரு அதுவும் பயங்கர எமோஷனலா 90s கிட் வந்து ஃபீல் பண்ற ரீசெண்டா ஒரு படத்துல ஒரு படம் பார்த்தேன். அதாவது இந்த படம் வந்து நீங்க அந்த படத்தோட டிராவல் பண்ணி போயிட்டு அந்த லாஸ்ட் அந்த 30 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் ஒரு சீன் ஒன்று வரும். படம் வந்து ஜியோ. அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு டெத் ஆயிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. நம்ம ஹீரோ வந்து போயிட்டு பார்ப்பாங்க. அங்க இருக்கும்போது அதை படிக்கும் போது நீ ஒரு கயிறு கேட்டுட்டு போய்ப்பா, அந்த கயிறு வந்து என் ஜோ கட்டின தாலி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட நீ ஒரு மெசேஜ் பண்ண என் செல்லுந்து வந்து இங்க அடுத்த நிமிஷம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அடுத்த ஷாட் வந்து ஹீரோக்கு வைப்பாங்க. அவர் அந்த ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, அந்த மூச்சு எடுக்கிறது.
அதெல்லாம் அந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், எப்படியேற்பட்ட கல்நெஞ்சக்காரங்களுக்கும் ஒரு செகண்ட் அது ஒரு மாதிரியா ஃபீல் ஆவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சீன். அது நானும் அது ரொம்ப உண்மைங்க. ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தோட அது பயங்கர ஒரு அது வந்து ரீசெண்ட் அதுதான் ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த சீனை கண்டிப்பா பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா. இந்த சீதாராமன் படம் தான் போச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல இருந்தா சீதாராமன் அப்படிதான். ஹீரோ ம். வந்து பிரிஞ்சு ஒரு 20 வருஷம் ஹீரோ வந்து இந்த மாதிரி இவனோட அரசியா இருந்துட்டு அதுக்கு அவளை விட்டு ஹீரோக்காக வருவா. அந்த இடத்துல ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அந்த ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்கும். ஹீரோ எழுதின ஒரு லெட்டர். அது படிச்சுட்டு ஒரு அந்த ம். இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆவாங்கல்ல. அதுவுமே எனக்கு ஆமா ஆமா ஆமா. இப்ப ரீசெண்ட் டைம்ல கண்டிப்பா பயங்கர ஒரு ஹார்ட் பிரேக்கா தான் இருந்துச்சு. ம். கண்டிப்பா. நம்ம இவர் பேசிட்டாரு, ரஜினி சார் பேசிட்டோம், கமல் சார் பேசிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா அஜித் சார். நான் அப்படியே ஒவ்வொருத்தரா அந்த ரேங்கிங் வைஸ் சொல்றேன். வரலாறு வரலாறு படத்துல அவரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாரு. அவங்க அம்மா வந்து அந்த கல்யாணம் நின்றுட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வாமா போலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அப்படியே அந்த சேர்ல இறந்துட்டு இருப்பாங்க. சோ தலைவன் அந்த ஆக்சுவலி அந்த படமே வந்து எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த டான்சர் கெட்டப்ல வரும்போதே அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். பட் ஆனா அந்த பர்டிகுலர் சீன்ல சரி வாமா போலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அப்படி கூப்பிட்டு போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவங்க அம்மா அப்படியே கீழே விழுற மாதிரி தலைவன் பிச்சுட்டு பாரு. ஏன்னா நீங்க நிறைய படம் பார்க்கலாம், முகவரி பார்க்கலாம், நீங்க எஸ். தலையோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், ஆமா ஆமா. முகவரி பார்க்கலாம், அமர்க்களம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த படம் எல்லாம் எப்படி இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு உதன்னு பாரு. வாலியும் அதே மாதிரிதான். நீங்க இப்பெல்லாம் நம்ம வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் பார்த்து அவருடைய ஃபைட் வேணும், இந்த சாங்ஸ், அந்த மாஸ் எலிவேஷன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நிஜமா இப்ப இருக்கிற ஈடே ஆகாது. ஏன்னா அதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அந்த முகவரி எல்லாம் அந்த ரகுவரன் கிட்ட ஒரு டயலாக் இருக்கும். அது எல்லாருக்குமே நமக்கே செட் ஆகும். இப்ப நமக்கே செட் ஆகும். தங்கம் தோன்ற வரைக்கும் தோன்றாலும் தங்கம் கிடைக்கின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரும். அதெல்லாம் நிஜமா சொல்ற இன்னைக்கு செட் ஆகும். அதுக்கு அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. சோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து நீங்க விஜய் சார் எப்படி நீங்க சொல்றீங்கன்னா அந்த லவ் அந்த அந்த ஒரு சாக்லேட் பாய் இருந்த காலத்துல பண்ண பெர்ஃபார்மன்ஸோட இந்த ரீசெண்ட் இதுல பாத்தீங்கன்னாவே வந்து கமர்ஷியல்ல பண்ணிருப்பாரு. இந்த மாஸ்டர்ல அந்த பசங்க செத்ததுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது, அப்புறம் ராயப்பன் கேரக்டர் அவங்க அப்பா கட்டி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் போடுறதா இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன எலமெண்ட் தான். ஆனா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்படியே டக்குன்னு கனெக்ட் ஆகும். நீங்க விஜய் சார சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு 90s ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஷாஜகான் படத்துல அந்த கோர்ட்ல ஒரு சீன் ஒன்றும் பாருங்க. 90s கிட்ட இருந்த யாருமே அந்த சீன் வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அது ரியலா இருந்தாரா சினிமாக்காக அழுந்தாரான்னு தெரியல. தமிழ் சினிமான்னு அதான் நினைக்கிறேன். ஒரு தமிழ் சினிமா கண்டிப்பா அவர் இந்த சைடு இருப்பாரு, அவருடைய ஃப்ரெண்ட் இருப்பாரு, கார்ல வந்து இறங்குற வரைக்கும் சந்தோஷமா இருப்பாரு. அது இறங்குன சேஞ்ச் ஆகும். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி பேசிட்டு போனோமா நிறைய சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணினே இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னா நிறைய இதான் சொன்னேன், மாஸ் கமர்ஷியல் அப்படி இப்படின்னு போயிடுறோம். ஆனாலும் நமக்குள்ள அசுரன்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு போட்டோ கூட எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நடந்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து ஆயுஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கூட எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு தனுஷ் ஒரு தனுஷ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பேசுனா கண்டிப்பா அதுக்கு ஒரு எபிசோட வேணும். நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேணும். ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிச்சு வருவாரு. யாரடி நீ மோகினி அப்பா டெத்து அவன் ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் 3 இடத்துல மணி ஃபேவரட் சீன் கிளைமேக்ஸ் சீன். அது மேபி சம்டைம்ஸ் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரால் மெட்டீரியல்ல கூட இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அந்த படம் எப்படின்றத நான் செகண்டா பார்ப்பேன். ஆனா அந்த பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க கமல் சாரை பத்தி நம்ம பேசாம போனா தவிர்த்தா கூட எனக்கு இன்னொரு சீன் எங்க வருதுன்னா நாயகன் படத்துல அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போறதுக்கு போயிட்டு அவர் பொண்ணை பார்த்துட்டு ஒரு பிஜிஎம் போடுவாரு. போட்டோவை பார்த்துட்டு உன் பையனா அப்படின்னு கேட்பாரு. அள்ளு விட்டுரு அந்த சீன் எல்லாம். என்ன மயக்கம் என்ன தனுஷ் ஒவ்வொரு பிரேமும் லிட்டரலா எங்க ஒரு அந்த கிரைம் சீன் தான் இப்ப கனெக்ட் ஆகும். அப்போ தெரியல எனக்கு பெருசா. இப்ப எல்லாம் பார்த்தா நான் அங்கேயே எமோஷன் பிரேக் டவுன் ஆயிரும்.
அதுவும் ஒரு பயங்கரமான அண்டர் ரேட்டட் மூவி தான். ஏன்னா அன்னைக்கு வந்து அது என்ன இது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த ஏஜ் நமக்கு வரும்போது அந்த அவருக்கு கிடைக்கிற அந்த தோல்வி எல்லாம் நம்ம ஈஸியா புரிய ஆரம்பிக்குது. நம்ம இப்ப ஒரு விஷயத்த பண்றோம், சடனா அது செட்பேக் வரும்போது அங்க அவர் தனுஷ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்ப ரியல் லைஃப் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் ரியல். ஏன்னா எதுவுமே நம்மளால பண்ண முடியறது போது அது வந்து ஒரு பயங்கரமா கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி நிறைய சீன் இன்னைக்கு பயங்கரமான கலந்துரையாடலா இருந்துச்சு. வேற லெவல். இன்னும் பேசினா நம்ம இது ஒரு எபிசோட் ஃபர்ஸ்டா வச்சுக்கலாம், இன்னும் செகண்ட் எபிசோட் மாதிரி பண்ணலாம். ஏன்னா இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. சோ இன்னும் ஒரு பயங்கரமான இந்த மாதிரி சீன்ஸோட நான் இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ். பாய். பை.